இந்த சோடாபுட்டி மண்டையன் கல்லறைக்குள்ளே போகிறான். இந்த கல்லறையில் தன் தாயோட சமாதியும் தன் தம்பியோட சமாதியும் பார்த்து அங்கே இருக்கிற ஆத்மாவெல்லாம் சாந்தி அடிச்சு அவன் அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும். இதுதான் இந்த லெவல். இவனே சோடாபுட்டிக்கான இவனுக்கு ஒன்றும் தெரியாது. நேராக அங்கே இருக்கிற ஒரு டிராயிங் எடுத்து நோண்டிக்கண்ணை வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவோட முகத்தை வரைகிறான். கல்லறையாயிருக்கு, தோற்று போயிடுறான். மீண்டும் யோசிக்கிறான். யோசித்து அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை பார்த்தாங்க அவங்க அம்மாவை வரைவான். அவங்க அம்மாவை வரைஞ்சி அவங்க அம்மாவை ஹாப்பி பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போவான். ஆனால் அவங்க அம்மா அதே இடத்துல இருப்பா. எதுக்கு நிற்கிறா என்னன்னு ஒன்றும் தெரியாது. நேராக அந்த டிராயிங்கை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு அவன் போயிட்டுருப்பான். இந்த லெவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா சுவாரஸ்யமாகவும் இருக்கும். 3 லெவலாக இருக்கும் அந்த கேமு. இங்கே பாருங்கள், இந்த குழந்தைக்கு கண்ணில் பிரச்சனை போய் கண்ணன் வச்சுருக்கான் பாருங்கள். மக்கள் பாவம் அந்த குழந்தை வீடு அழுகுது. மறுபடியும் வரான். அதுக்கப்புறம் தான் முடிஞ்சுக்கிறான் எதுக்கு அம்மா அங்கே நின்னாங்கன்னு. அம்மா பையில் இருக்கிற அந்த கண்ணீர் வந்து எடுத்துக்கொண்டு வந்து அந்த இளம் பையன் மேலே போகிறான். அவனோட ஆத்மா சாந்தி அடையுது. ரெஸ்ட் இன் பீஸ். எவ்வளோ அழகாக போகிறான் பார்த்தீங்களா. அடுத்து நம்ம சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி பேய் உலர்த்திக்கிட்டு இருக்குது. அந்த உலர்த்திட்டு இருக்கிற பேயை இவனால் காப்பாற்ற முடியுமா? நேராக கத்திரிக்காய் வச்சு கட் பண்ணுற மாதிரி. அப்புறம் யோசிக்கிறான். மீண்டும் பழைய இடத்துக்கு போகிறான். அங்கே ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா அப்படின்ட்டு பார்ப்பான். நல்லா பார்த்தா தெரியுது அங்கே ஒரு அழகியோட நமக்கு சக்தி போகுது. அந்த சக்தி அந்த கல்லறையில் வச்சு அந்த லைட்டு வெளிச்சத்தை காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பூ இருக்கும். அந்த கல்லறையில் வச்சு அங்கே பாருங்க கையில் ஒரு ஊசி இருக்குது. அந்த ஊசியும் அந்த நோயை அம்மா சேர்த்து அந்த பேயோட இதை தைக்கிறான். அந்த பேய் பழைய கால பேய் படத்தில் வர்ற மாதிரி மியூசிக் போட்டு அவனை ஜாலியாக கூட்டிகிட்டு போகுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான லெவல்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.